சார் செலிப்ரேஷனுக்காகவே எங்க தலைவர் இருக்கா சார், விஜய் ஆண்டனி. ஒரு சாங்ஸ் விட என்ன சார் இருக்கு? லாரி சோடா லாரி சோடா லாரி சோடா ரே லாரி சோடா லாரி சோடா லாரி சோடா லாரி சோடா. ஏ குத்து குத்து டப்பா குத்து துரியில் குத்து பிடிச்சிக்கவா ஏ அம்மா ஏ மச்சா கண்ணி ஒத்துக்கிச்சு பச்சா தண்ணி பத்துக்கிச்சு தில்லேலே போட்டு தில்லேலே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இளமை காலம் தான் கொண்டாட்டமான இசை காலம் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபோட அந்த பாடல் இருக்கணும். இந்த தப்பு பெருசா அந்த பேண்ட் பெருசாடா? என்னங்க நீங்க, இதாங்க நம்ம நாட்டோட பாரம்பரியவாதியம். இல்ல எங்களின் இளமை காலத்துடைய பாடல்கள் தான் கொண்டாட்டமான பாடல்கள் நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபோட அந்த பாடல் இருக்கணும். 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேண்ட் தான பெருசு. எங்கள் இளமை காலத்தின் கொண்டாட்டம் அவங்க சொன்னாங்க. உங்கள் இளமை காலத்தின் கொண்டாட்டம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. கிட்டா ஏய் போடா. This is called the சாவு மோரண்டா. சார் நாங்கெல்லாம் லவ் ஃபெயிலியர் செலிப்ரேட் பண்ணுவோம் சார். அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ என்ன தேடி வந்த அஞ்சல. பிரேக்கப் எனக்கு பிரேக்கப். என்ன உங்க கலதல செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? சார் செலிப்ரேஷனுக்காகவே எங்க தலைவர் இருக்கா சார், விஜய் ஆண்டனி. ஒரு சாங்ஸ் விட என்ன சார் இருக்கு? லாரி சோடா லாரி சோடா லாரி சோடா ரே லாரி சோடா லாரி சோடா லாரி சோடா லாரி சோடா. அடி பட்டை கிளப்பாங்க. ராக்கிட்ட ராக்கிட்டன்னு ஒரு பாட்டு சார், வேற லெவல்ல இருக்கும் சார். ஒண்ணுமே கிடையாது சார். ராக்கிட்ட ராக்கிட்ட ராக்கிட்ட. அப்படியே ஒரே ஒரு தடவை ஊள விடு. பாத்தீங்களா? சரி ஊள விட்டுச்சு. சக்சஸ். அவ்வளவுதான் சார். அதுதான் சார் பாட்டே. இவன் பேசுற பேச்ச பாத்தியா? இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி மீனிங்கே இல்லாத வார்த்தைக்கெல்லாம் வந்து எங்க கிட்ட தான் சார் சரக்கே ரொம்ப கொடுத்து வச்சோம். அந்த ரக்கெட் முன்னோடிகள் நீங்க. இவர் தான் வந்து பல்கா பேங்க்ல வச்சிருக்கா, அத சொல்ல வந்தேன் சார். ஓ நீ அப்படி வரியா? இப்ப நான் ஒரு பாடுறேன் சார், அது உங்களுக்கு புரியும். ஓசம நகர எப்ப நசகர எப்ப ஆசகர. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு. அதுக்கப்புறம் ஓசம நகர எப்ப நசகர எப்ப ஆசகர ஓசம நகர எப்ப ஆசகர எப்ப ஆசகர மத்த சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ முடியாது. மச்ச கண்ணி ஒத்துக்கிச்சு பச்சை தண்ணி பத்திக்கிச்சு. மச்ச கண்ணி ஒத்துக்கிச்சு பச்சை தண்ணி பத்திக்கிச்சு தில்லேலே போடு தில்லேலே. குத்தவா புராதா ஷாட் தி மியூசிக். ஏ குத்து குத்து டப்பா குத்து துரியில் குத்து பிடிச்சிக்கவா ஏ அம்மா ஏ மச்சா கண்ணி ஒத்துக்கிச்சு பச்சை தண்ணி பத்திக்கிச்சு தில்லேலே போட்டு தில்லேலே. சார் அந்த மாதிரி வைப் எங்க கிட்ட இருக்கு விஜய் ஆண்டனி கிட்ட. தியேட்டர்ல இருந்து வெளியே போயிடுவோம், ஆட்டோல போகும்போது மச்சா கண்ணி ஒத்துக்கிச்சு பச்சை தண்ணி பத்திக்கிச்சு தில்லேலே போடு. ஆட்டோக்காரன தம்பி காசு அப்படின்னு அந்த பாட்டோடய வந்துருவார் சார். சிக்கிட்ட திருச்சபடி சாக வேண்டியதான். உங்கள் இளமை காலத்தின் கொண்டாட்டம். சார் அப்ப எங்களுக்கு வந்து வாத்தி கம்மிங் இருக்கு. ஐரா அந்த ஆளு சொல்றது உண்மையா? இன்னும் தலைவன் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கான். ஒரு 90s நான் ஒரு இளைஞர், என்னுடைய காதலை இந்த அளவுக்கு அழகாக சொன்ன ஒரு பாடல் இல்லவே இல்லை. என்ன பாடல்? அதேதான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதானடா அதேதான் சொல்லிரவா. டீனேஜ் பொண்ணுக்கான பையனுக்கான ஒரு தடுமாற்றம். வயது வாவா துலோதலைமை. வயது வாவா சொல்கிறது. இல்லையா அதெல்லாம் இல்லையே. இல்லையா இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? அடுத்து பாரு. என் காதலை இதை விட ஒரு பாட்டால சொல்லவே முடியாது. 90s இளைஞர்கள். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படிங்கிற பாட்டு வந்து என்னோட காதலை அது வெளிப்படுத்துற மாதிரி தான். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு. சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாழுதடி. அப்ப வந்து மின்னலே எல்லாம் வந்த சீசன் சார். அஞ்சு நாள் வரை
வந்து விழுந்தது ஆசையின் ஒளி. இந்த பாடல் உங்கள் காதலை அப்படியே உங்களுக்குன்னு எழுதின மாதிரி இருந்துச்சு. ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது ஃப்ரம் வாமனன். என்னோட லவ்வோட கனெக்ட் ஆன ஃபர்ஸ்ட் சாங். ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடியே பாடினது தான். உங்கள்ட்ட என்ன இருக்கு? நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே நல்லா இருக்க. நான் பகல் இரவு நீ கதை நிலவு. யார் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்? நீதானா? ஃபர்ஸ்ட் அந்த க்ரஷ் ஃபீல் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் பண்ணும்போது அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? எப்பவுமே இந்த பொண்ணை அப்படியே எங்கேயாச்சும் வராண்டால கொரிடோர்லாம் நடந்து போகும்போது அப்படியே ஃபீல் ஆகிற ஒரு பாட்டு தான் இந்த தானதோம் தான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஜூன் போனால் ஜூலை காற்று இருக்கும். ஸோ வந்து ஒரு பெப்பியான ஒரு சாங்காக இருக்கும். எந்த ஒரு ஃபோக் இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் ஆனால் அதை கேட்டோன்னா எவ்வளோ ஒரு சேடாக இருந்தாலும் ஜாலியாக ஆகிற மாதிரி ஒரு செமையா இருக்கு. மாப்பிள செம்மையா பிக்கப் பண்றப்பா. ஆலமாட்டோலமா சார். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே அந்த ஒரு செலிப்ரேஷன் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். லைக் ஆலுமாட்டோலமா. சொல்றா. இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் ஆலமாட்டோலுமா சாலக்கடி மாலுமா தேச்சி கலிச்சின கடி விட்டா சால். பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு. ஓ கொண்டாட்டம்னா அதோட கிராமத்து சைடுல இறங்கி அடிக்கிற மாதிரி ஓராரா பொலியமரா அப்படி சொல்லி என்ன கிளவி இழுத்துக் கொண்டிருக்கின்றாய்? அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? கிளப்புக்கள். குத்துனா எப்படி தான் குத்தணும். ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். என்னடா இப்படி பாருங்க எல்லாரும்? எக்ஸ்ட்ராடினரி, சூப்பர். இது வேற ஒண்ணுமில்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. சிங்கரமாரி சிரிச்சு போட்டா நெஞ்சலானே. மலேட மலே டுமிலே டுமிலே டுமிலே. இது முடியாது நினைக்கிறேன். இது சரிப்பட்டு வராது. இறங்கிட வேண்டியதான். இப்போலாம் 90s இளைஞர்களாக இருக்கிறவங்க மற்றும் 2K கிட்ஸ் இளைஞர்களாக இருக்கவங்க தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நிப்பாட்டுறீங்க என்ன ராஸ்கல்? சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. நீயா நானா கோ பிரசன்டட் பை அரசன் சோப்ஸ். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. மன்மதனே நீ கலைஞதான், மன்மதனே நீ கலைஞதான். பின்றல்ல நிறைய போறான்டா. மன்மதனே நீ காதலதான், மன்மதனே நீ காவலந்தான். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. என்னை உனக்குள்ளே தொலைத்தேன், ஏனோ தெரியல. என் காதுல சொன்ன பாட்டு அதை நான் எப்படி சொல்றது? முழுமதி அவளது முகமாகும்னு சொல்லிட்டு பாட்டு பாடும்போது நான் கண்ணே திறக்கல. ஏன் அந்த கண்ணு மூடும்போது என்ன ஓடிச்சு? அவளது முகம் தான் கண்ணுல வரும், வேற ஒண்ணுமே வராது. நைஸ் கேர்ள். டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது, அவ்வளவு அழகா இருக்கும் சார். சரி, இப்போ அது இல்ல, இருந்துச்சு. அப்போலாம் நீ எதுக்கும் கலகணும் இல்லையடா? உன் கண்ணுல இன்னைக்கு தானே இந்த மாமன் கண்ணீரை பாக்குறேன்.